சொந்த நீ இருந்தால் போதும் அம்மா, மொத்த பூமி எனக்கே தான் சொந்தம் அம்மா. 10 மாசம் உள்ளிருந்தேன் பக்குவமா. எங்க அம்மா இருக்குது என்ன போட்டு அடி அடின்னு அடிக்கும், எனக்கு வலிக்கவே வலிக்காது. என்னடான்னு கண்ணத்தை வந்து பார்த்தா பக்கத்துலயும் பெஞ்சிலையும் தான் அடிக்குமே தவிர மேல ஒரு அடி கூட உழாது. அவன் அடி பண்றான், அவன் கேரகம் அப்படி இருக்கு. ஆணி போய் ஆடி போய் ஆவணி வரட்டும், அவன் டாப்பா வரானா இல்லையான்னு பாரு. நீ முதல்ல அந்த பொண்ண தங்கச்சின்னு கூப்பிடு. தங்கச்சின்னு கூப்பிடு. வேணாம் ப்ளீஸ். தங்கச்சின்னு கூப்பிடுற. ஆலியாத்தா கோவில்ல மன்சோர் சாப்பிட்டு வரங்கேட்டு பெத்த புள்ள என் பிள்ளைக்கு போய் இது மாதிரி ஒரு பொண்ணா? என் புள்ள அழகுக்கும் படிப்புக்கும் இந்த ஊர்ல என்ன இந்த உலகத்திலேயே இல்லாத மகாராணியா பார்த்து நான் கட்டி வைக்கல. பழுத்தரம் பொண்ணே இல்ல சொல்லிட்டா அம்மா. அவன் உங்க அண்ணன் கூட படிச்சுட்டு உங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் கூட உனக்கு என்ன சிநேகிதம்? எந்த வேலை வெட்டியும் இல்லாம தண்ட சோறு தின்னுகிட்டு இருக்கான். அது மட்டுமாடா, அவன் பீரு பிராந்தி விஸ்கி பான்பராக்குன்னு எல்லா கெட்ட பழக்கமும். சுளுக்கு எடுக்கணும்னா முதல்ல குப்புற படுக்கணும். குப்புற படுக்கணுமா? இப்ப என்னடா பண்றது? விளக்கென்ன என்னடா அம்மாவை சும்மா திட்டிட்டா இருக்கான். ஏய் கொழுப்படுத்த கழுத, உன் கண்ணுல கொள்ளி வைக்கும். வாட்ட சாட்டமா என் புள்ள உட்காந்துட கூடாது. ஓடி நாட்ட போடி போடி. ஏன்டா கோவப்படுற? அவன் எனக்கு நேரா ஆப்போசிட்மா. பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வரும், அப்படியே அவங்க அப்பா மாதிரி. ஏன்டா நீ மட்டும் என்னவா நான் கட்டிக்க போற பொண்ணு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துற? டேய், அது உங்க லவர்ஸ்குள்ள 1000 இருக்கும். ஐயோ, இப்படியே லூசு மாதிரி வளரிட்டே இரு. நாளைக்கு பிறக்க போற பேர குழந்தை கூட உன்னை மதிக்காது. சுத்தமா கிடையாது. ஏன்டா நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? உருப்படாம போறதுக்கு எத்தனை வழி உண்டா அத்தனையும் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க. டிமாண்ட் டிராப் மாதிரி இருப்பேன்னு கனவு கண்டா பவுன்ஸ் ஆகி திரும்பி வந்த செக் மாதிரி இருக்க. ஏன்டா நாய 200 ரூபாய் ஏமா அடிக்குற? கையில கால்ல வந்து 200 ரூபாய் வாங்கிட்டு வந்தா தண்ணி அடிச்சு நிக்கிறியா? நான் 2000 ரூபாய் கேட்டேன், நீ 200 ரூபாய் தான் கொடுத்த. 200 ரூபாய் வாங்கிட்டு போய் தண்ணி அடிச்சு வந்திருக்க. 2000 ரூபாய் கொடுத்தா கஞ்சா அடிச்சு வந்திருப்பியா? இதுக்கு நான் செய்யற தொழில் சுத்தமா பிடிக்காது. தொழிலை விடலைன்னா பேச மாட்டேன்னு சொல்லிச்சு. 12 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிச்சு. இன்னை வரைக்கும் ஒரு வார்த்தை பேசல. என் அம்மா இல்ல. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அண்ணா யூனிவர்சிட்டி முடிச்சிட்டு ஐஐடி பினிஷ் பண்ண 5வது கூட தாண்டலமா. வசந்த் இருக்கானே, அப்பப்ப 100 கொடு 200 கொடுன்னு கேட்பான். எதுக்குடான்னு கேட்பேன். அப்ப இந்த விளக்கம் எல்லாம் எனக்கு சொல்லுவான். அப்படி நானும் கத்துக்கிட்டேன். சாப்பிட்டுட்டு போனா தூக்கம் வரும். இதை குடிச்சிட்டு கிளம்பு. அம்மா இதே நீங்களே குடிச்சிருங்களா? அதுவும் சரிதான், வந்து மொத்தமா சாப்பிட்டுக்கோ. மக்களு அம்மா அம்மான்னு சொல்லிப்பார். அதை தாண்டி எதிரா கவிதை. கருவினில் என்னை சுமந்து தெருவினில் நீ நடந்தா